Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து கவி வீட்டு சமையல்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபேஸ் வந்து பிரைட்டனிங் பத்தின ஒரு வீடியோ தான், ஒரு ஃபேஷியல் கிட் பத்தி சொல்ல போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஏதாவது இது போல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு நம்ம ஃபேஸ் வந்து கிளியர் பண்ணிடுங்க. நான் ரீசெண்ட் டைம்ல வந்துட்டு இந்த கார்னியர் மென் டர்போ பிரைட்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷ்ல வந்துட்டு ஒரு ஸ்க்ரப் மாதிரி மைனூட்டா ஒரு ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சின்ன சின்ன குட்டி குட்டி அந்த பிளாக் ஹெட்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க இதை போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு ஒரு வெட் கிளாத் வச்சு ஃபர்ஸ்ட் என் ஃபேஸ் வந்துட்டு தொடச்சிடுறேன். ஃபேஸ் வாஷ் தொடச்சிட்டு இப்போ இந்த கார்னியர் வந்துட்டு இது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இதுல வந்து ஒரு ஒரு குட்டி குட்டியான ஒரு மண் மாதிரி இருக்கு. இது வந்து மஞ்சள் வந்துட்டு ஒரு சாமிக்கு வந்து பொட்டு வைக்க சொன்னாங்க, அது மஞ்சள் இருக்கு. ஜென்டிலா எப்போ நீங்க வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணாலும் இது போல இது வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பிளஸ் ஸ்க்ரப் ரெண்டுமே கலந்துருக்கு. அதோட ப்ரைஸ் வந்து 99. ஃபுல்லாக வந்துட்டு இது முதல்ல தேய்ச்சிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாக நான் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் தேய்ப்பேன். ஸோ நான் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் இன்னொரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டேன். ஸ்க்ரப் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சிட்டேன். எப்பவும் ஜென்டலாக தேய்ங்க. இந்த இடம்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல பிளாக் ஹெட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து கிளாக் வைஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி நல்லா தேய்ச்சிடுங்க. நான் வீடியோ வந்து எடுக்கிறதுனால வெட் கிளாத் வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு தண்ணி ஊற்றி கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போடுங்க. இப்போ இது போட்டோன்னே உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் இருந்த ஃபேஸ்க்கும் இதுக்கும் எவ்வளோ வந்துட்டு பிரைட்டாக இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லோட்டஸ். ஓகே, லோட்டஸில் வந்துட்டு பேர்ல் பியூட்டின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பிரைட்னிங் ஃபேஷியல் கிட்ட ரீசெண்ட் டைம்ல நான் அமேசான்ல வந்து ஃபவுண்ட் பண்ணது. இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 245 இதோட எம்ஆர்பி இருக்கு. பட் ஆனால் இது அமேசான்ல வந்துட்டு 183க்கு வாங்கினேன், டீல்ல வாங்கினேன். இதுல ஆக்சுவலா என்ன இருக்கு ப்ராடக்ட்னா ஒரு 4 ஃபேஷியல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இது வந்து நான் பர்சனலா யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இது வந்துட்டு இதுல ஓகே, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 4 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டெப் 1 எடுத்துக்கிறேன் நான். ஸ்டெப் 1 என்னன்னா கிளென்சிங் ஸ்க்ரப். ஸோ வந்து நம்ம ஏற்கனவே ஸ்க்ரப் இருக்க ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு தான் கிளீன் பண்ணியிருக்கோம். அடுத்து கிளென்சிங் ஸ்க்ரப்ன்றது ரொம்ப ஜென்டிலா 5 மினிட்ஸ் ரொம்ப ஜென்டிலா வந்துட்டு நீங்க மசாஜ் பண்ணி இதை வந்து கிளியர் பண்ண போறீங்க. ஸோ எப்பயுமே நீங்க ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து வெட்டா வச்சுட்டு ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்க. ட்ரை ஸ்கின்ல வந்து நீங்க ஸ்க்ரப் போட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து வரன்னு ஸ்க்ரப்ன்றது மூவ் ஆகணும், உங்களுக்கு இன்னும் வரன்னு வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். நான் வந்துட்டு இப்போ ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ அதனால வந்துட்டு ஒரு வெட் கிளாத் வச்சுட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்கின்னை வந்து வெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்க்ரப்பரை வந்துட்டு ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துட்டு நல்லா வந்து ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ண வேண்டியதுதான். ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் ஜென்டிலாக எவ்வளோ ஜென்டிலாக வந்துட்டு உங்களால் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜென்டிலாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற எந்த ஒரு கெமிக்கலும் உங்கள் கண்ணுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு போட்டு பழக்கன்றதுனால நான் கண்ணுக்கு மேலெலாம் போட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்ணுக்கு கீழேயோ கண்ணுக்கு மேலேயோ வந்து போடாதீங்க. அதனால் வர இரிட்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நான் ஒரு 5லேருந்து 8 மினிட்ஸ் வரைக்கும் இது போல் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதும் அதே வெட் கிளாத்தை வச்சு ஃபுல்லாகவே நான் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் போய் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணிட்டு கூட வந்துடலாம். ஸ்டெப் 2 வந்துட்டு ஆக்டிவேட்டர். ஓகே, ஸ்டெப் 2 வந்து ஆக்டிவேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. டேக் 5 to 7 drops of activator, apply the face and massage 2 to 3 minutes without wiping. Follow the next step. ஸோ இதை துடைக்காம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஸோ 7 to 8 drops. ஓகே,
ஸோ ஆக்டிவேட்டரை ஒரு 6லேருந்து 7 ட்ராப்ஸ் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக இது போல் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. 3 to 5 minutes மசாஜ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண வேணாம். ஸோ நான் இது வந்து ஒரு 3 நிமிஷம் போல் இது வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு மசாஜ் க்ரீம். தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ இதில் வந்து அப்ளை மசாஜ் க்ரீம் அண்ட் ஜென்டில் மசாஜ் ஆல் ஓவர் ஃபேஸு, நெக் அண்ட் சர்க்குலர் மோஷன். Reapply the frequency, continue massage 10 to 15 minutes. The best result. Remove cream if any dump content. ஓகே, இதை வந்துட்டு 10 to 15 minutes வந்து இதை வந்து போட சொல்லியிருக்காங்க. ஜென்டலாக மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க, இது வந்து காஞ்சிடுது நீங்கள் போட்டது. ஸோ இன்னும் கொஞ்சம் எடுத்து திரும்பி வந்து மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பேக் சைட் கொடுத்துருக்கிறத ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இதை வந்து அப்ளை பண்ணுறேன் நான். இந்த க்ரீம் ஸோ இது நார்மலான மசாஜ் க்ரீம் மாதிரி இருக்குது, அதாவது மாய்ஸ்சரைசர் போல் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நல்லா நான் ஃபுல் எல்லா கையில் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் இதை வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நான் ஜென்டலாக இது போலே மசாஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் எப்பயும் வந்து இந்த இடம் நோஸு அண்டர் ஐலாம் வந்து நல்லா வந்து கவர் பண்ணுங்கள். ஓகே, நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ணிவிட்டு நெக்கு எல்லாமே, நெக்கு கழுத்து எப்பயுமே நீங்கள் மசாஜ் பண்ணும்போது சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். ஒன்று இப்படி இல்லைனா இப்படி. நம்ம ஃபேஸுக்கு வந்து எப்பயுமே வந்துட்டு இந்த மோஷனில் வந்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்துட்டு பிரைட்டாக காட்டும். எப்பயுமே இந்த மோஷனில் பண்ணும்போது நம்ம வந்து ஃபேஸ் வந்து சுருக்குறோம். ஸோ இப்படி பண்ணும்போது தான் நம்ம ஃபேஸை வந்துட்டு ஜென்டலாக வந்துட்டு இப்படி வந்து விரிச்சு கொடுக்குறோம். ஸோ அதனால உங்களுக்கு பிரைட்னிங் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ நான் இதை வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு நான் 10 to 20 minutes பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு இது நல்லா மசாஜ் பண்ணியிருக்கேன். ஓகே, மசாஜ் பண்ணி முடித்ததும் அதே போல் காட்டன் துணி, நீங்கள் எல்லாம் காட்டன் ஸ்பாஞ்ச் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா தொடச்சி இப்படி எடுத்துருங்க. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரில. ஃபஸ்ட்டு என் ஃபேஸ் இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபைனலாக வந்துட்டு மாஸ்க்கு. ஸோ மாஸ்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளை த generous amount of mask on the face and neck. After the mask dries the thoughtful or remove the moist cotton. Pat dry. ஓகே, இப்போ இது வந்துட்டு இது முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அது காஞ்சோன்னு டைம்லாம் கிடையாது, அது எப்போ ட்ரை ஆகுதோ அப்போ வந்துட்டு ஒரு காட்டன் ஸ்பாஞ்ச் வச்சு வெட்டான ஸ்பாஞ்ச் வச்சு க்ளீன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தண்ணியை வச்சு மூஞ்சி முகம் கழுவிடுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து கட் பண்ணிட்டு ஓகே, இப்போ இதை கட் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் மாஸ்கை ஃபேஸில் அப்ளை செய்ய வேண்டும். நான் ஃபுல்லாக அப்ளை செஞ்சுட்டு ஸோ நீங்கள் ஃபேஷியலை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வீக் வந்து ஃபேஷியல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொட்டீனாக வந்துட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா 2 weeks ஒன்ஸ் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக பெஸ்ட் பெனிஃபிட் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இது நான் வந்து ஃபுல்லாக வந்து காஞ்சதும் இது வந்துட்டு ஒரு ஈர துணி வச்சு ஃபேஸை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நீங்கள் வீடியோ ஃபஸ்ட்டில் என் ஃபேஸ் பார்த்ததுக்கும் வீடியோ முடிகிறப்ப என் ஃபேஸ் பார்த்ததுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பிரைட்னிங் ரொம்ப கம்மி விலைக்கு. ஸோ இதே வந்துட்டு ஒயிட்னிங் பிரைட்னிங் ஃபேஷியல் வந்துட்டு நீங்கள் போய் பார்லரில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 1500 2000 கேட்பாங்க.
ஸோ நீங்களே பண்ணிட்டீங்கன்னா வெறும் 183ல் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃபேஷியல் வந்துட்டு நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பான்சர் கிடையாது, திரும்பி சொல்கிற ஸ்பான்சர் கிடையாது. நான் என்னோட பர்சனல் யூஸில் வந்து நான் சொல்கிறேன். நான் போட்டு இது நல்ல ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஃபேஸ் காய்ஞ்சதும் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணிவிட்டு என் ஃபேஸ் காட்டுறேன். ஸோ நான் ஒரு 10 மினிட்ஸ் போல் வச்சுருந்தேன். ஃபுல்லாகவே காஞ்சி நல்லா ட்ரை ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இது போல் ஒரு காட்டன் வச்சு சுத்தமாக தொடச்சி, வெட் காட்டனை தொடச்சி எடுக்கிறேன். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி முகத்தை கழுவினாலும் ஓகே. நீங்கள் பிரைட்னிங் பண்ணுறீங்க, ஃபேஷியல் பண்ணுறீங்கனாவே நீங்கள் ஃபேஷியல் பண்ண அன்னைக்கு எதுவுமே வந்துட்டு ஃபுல்லாக சோப்போ இல்லை வேறு எதுவும் க்ரீமோ எதுவுமே வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு இந்த போல்ஸ்லாம் நல்லா ஓப்பன் ஆகியிருக்கும் இன்றைக்கி ஃபேஷியல் பண்ணியிருக்கிறதுனால. நீங்கள் எது போட்டாலும் அது போய் டக்குன்னு உங்கள் ஸ்கின்குள்ளே உட்காந்துரும். முடிஞ்சால் ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு அப்படின்னா மட்டும் கோகனட் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா வந்து ஃபுல்லாக மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அதில் உள்ள விட்டமின் இ கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஃபேஸும் ட்ரை ஆகாது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபேஸு. வேறு உங்களுக்கு சோப்போ இல்லை எதுவும் க்ரீமோ எதுவுமே ஃபேஸில் போட்டுறாதீங்க. வித்தவுட் கோகனட் ஆயில் தவிர்த்து வேறு எதுவுமே உங்கள் ஃபேஸில் இன்றைக்கி ஃபுல்லாகவே நைட் தூங்குற வரைக்குமே போட வேணாம். அதுக்குள்ளே நான் அந்த ஃபேஷியல் கிட் பற்றி, அந்த பேர்ல் ஃபேஷியல் கிட்டை பற்றி வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். அது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். ஆயில் ஸ்கின்னு, ட்ரை ஸ்கின்னு, சென்சிட்டிவ் ஸ்கின்னு எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகும். உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நீங்கள் வந்து ரொம்ப ஓவராக கெமிக்கல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க தொடர்ந்து அப்படின்னா நீங்கள் அது வந்து போட வேணாம். இல்லை நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு அக்கேஷ்னலாக வந்துட்டு எனக்கு டக்குன்னு பண்ணணும், நான் வீட்டிலே பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஷியல் கிட்டு அப்படின்னா நான் வந்து பெஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லோ ப்ரைஸ் கூட. ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் 20லேருந்து 30 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு இதுக்காக ஒதுக்குனா போதும். ஸோ நாளைக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா ஃபஸ்ட்டு என் ஃபேஸ் வந்து பார்த்ததுக்கும் நீங்கள் இப்போ வந்துட்டு எவ்வளோ கிளியராக வந்துட்டு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அந்த டேன்லாம் நல்லா எனக்கு போயிருக்கு. இன்னும் நைட்டு நாளைக்கு மார்னிங் இன்னும் எனக்கு நல்லா பிரைட்னிங் கொடுக்கும். ஸோ நான் அந்த ஃபோட்டோவும் இதில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வீடியோ இல்லை ரெசிபி இல்லைனா இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். Bye.